இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு அதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ்க்கு 1 minute 1 week 1 day இந்த மாதிரி வேரியஸ் டைம் ஃப்ரேம்ஸ்க்கு ட்ரா பண்ணி அதிலிருந்து நம்ம வந்துட்டு இன்ட்ராடேக்கு இல்லை லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்முக்கு எப்படி நம்ம அதை அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு பை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது எது சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை சொல்லலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் மாதிரி இல்லை, நம்ம வந்துட்டு விஷுவலாக பார்த்து டிசிஷன் எடுக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஒரு ஈஸியாகவும் இருக்கும். பேசிக்காக வந்துட்டு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு 70 to 90% இது வந்துட்டு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். இதை பிரேக் பண்ணும்போதும் நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். அதை சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது ஃபர்தராக கீழே போகும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போகும்போது நியூ ஹை ஃபார்ம் ஆகுதும், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். அது போக லைவாக வந்துட்டு எந்தெந்த ஸ்டாக் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணியும் நம்ம ஃபில்டர் பண்ணியும் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ ஜீரோதா கைட்டில் இருக்கேன். நம்ம ஒரு ஸ்டாக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுற முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். சப்போர்ட்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜஸ்டைல் ஒரு இடத்துல பட்டு அது வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். அதை தான் வந்துட்டு நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். அந்த ஒரு இடத்த வச்சு மட்டும் நம்ம சப்போர்ட்னு சொல்லிட மாட்டோம். இதே இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 386 இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த இடத்துல பட்டு திருப்பி டவுன் ட்ரெண்டில் இருக்கிறது இங்கே பட்டுட்டு திருப்பி பாசிட்டிவ் சைடில் போயிருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி 386 இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம் அதே இடத்துல அந்த பாயிண்ட்லேயே 386 or 385 இதே மாதிரி மேலேருந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கு அந்த இடத்துல டச் ஆகிட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ அப்போ 2 டைம் ப்ரீவியஸாக 386 ஆயிருக்கு அப்படின்னா இந்த டைமும் வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பிலீஃப். ஆக்சுவலாக நிறைய இது வந்துட்டு அக்யூரேட்டாக உங்களுக்கு இந்த ஜஸ்டைலில் பார்க்கலாம். எப்படி வந்துட்டு ஒரு 1 week வச்சுட்டு எப்படி சப்போர்ட் இருந்திருக்கு 10 minutes இல்லை 30 minutes சார்ட் வச்சுட்டு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் நம்ம சார்ட் பார்த்தாலே நமக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு 10 minutes 30 minutes சார்ட் வச்சுருக்கேன். ஒவ்வொரு கேண்டலும் நமக்கு 30 minutes டைம் ஃப்ரேமை ரெப்ரசன்ட் பண்ணோம். இப்போ லாஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இப்போ நம்ம செப்டம்பர் 9th இருக்கோம். டேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ ஆகஸ்ட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜூலை 29 ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 360 கண்டினியூஸ் 2-3 டைம் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஆகஸ்ட்லேருந்து ஒரு ஸ்டாக் பார்க்கும்போது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 360 நமக்கு பிவோட் அடிச்சிருக்கு. திருப்பியும் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு 400 அந்த ரேஞ்சு டச் பண்ணிவிட்டு திருப்பியும் நமக்கு 360 இந்த இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆகிருக்கு. இங்கே பட்டுட்டு திருப்பியும் பாசிட்டிவாக 400 அந்த ரேஞ்சு வரைக்கும் போயிருக்கு, 398 அது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்திங்கன்னா செப்டம்பர் இது எத்தனாம் தேதின்னு பார்த்திங்கன்னா 1 இன்னும் அப்புறம் ஒரு 10 days கழித்து திருப்பியும் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 360 வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஈஸியாக கணிச்சலாம். அடுத்த டைம் கீழே வரும்போது நமக்கு 360 சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. இது வந்துட்டு ட்ரா பண்ணுறது வெரி சிம்பிள். இதை எடுத்துக்கங்க, இந்த போயிட்டு லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸோ ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எந்தெந்த இடத்துல நமக்கு ரெகுலராக டேர்ன் ஆகுது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இந்த 2-3 டைம் என்னென்னா 358 அந்த ரேஞ்சில். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு இதுக்கு மேலே அப் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 398 or 400 கிட்டத்தட்ட டச் பண்ணிடுது. ஸோ அரௌண்ட் 400 நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஜஸ்டைலுக்கு இமீடியட்டாக இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்க, ஸோ இல்லை இன்ட்ராடேக்கே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி சப்போர்ட் கிட்ட இருக்குது அப்படின்னா அது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். நம்ம அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. இதே மாதிரி நம்ம அடுத்த வேறு டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ்க்கும் ட்ரா பண்ணலாம். இப்போ 5 minutes எடுக்கும்போது இப்போ நம்ம இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்னா இது இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இதாக இருக்கும். உங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கும், அடுத்தது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கும். இது ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸாக செட் பண்ணிட்டோம். நம்ம டிஃப்ரெண்ட் டைம் கலர் வச்சுக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. ஸோ எந்த கலர் நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். லைனும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வேணாம் அப்படின்னா இதை டெலீட் பண்ணிடலாம். இந்த ட்ராயிங் எனக்கு இது கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கும்போது இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இது நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது
ஒரு டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்க்கு நீங்கள் இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் இதாகுதோ மேக்ஸிமம் எந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இது பண்ணிங்க. இதே ஒன் டேக்கும் நீங்கள் 1 minute சார்ட் வச்சு அந்த நாளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் இன்ட்ராடே இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 1 day சார்ட்டு கிட்டத்தட்ட 386ல் நமக்கு ஒரு 2 டைம் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு திருப்பி பாசிட்டிவாக போயிடுச்சு. இது கீழே உங்களுக்கு கீழே போல் சப்போர்ட்டாக இருந்திருக்கு ரெசிஸ்டன்ஸில். இந்த இடத்துல உங்களுக்கு பட்டுட்டு திருப்பி பாசிட்டிவ் சைடில் தான் போயிருக்கு, ரிவர்ஸ் ஆகலை. ஸோ இதை வந்துட்டு நம்ம பர்டிகுலர் டேக்கு நமக்கு 386 ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் சில டைம் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்பைக், அதாவது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி உங்களை ஃபியர் பண்ணுறக்கு, உங்களோட பொசிஷனை எக்ஸிட் பண்ண வைக்கிறதுக்கு கொஞ்சம் டவுன் சைட் போயிட்டு மேலே வரும். அதை அது நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும், ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஸ்டாக் இன்னும் பார்த்திங்கன்னா ஸ்கோப் இருக்குது போகிறதுக்கு 400 அந்த ரேஞ்சில். ஸோ இதே மாதிரி தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக்கு நம்ம மேனுவலாக போய் பார்க்க முடியாது. நம்ம டாப் ஸ்டாக் ரிசர்ச் இப்போ இதில் போயிட்டிங்கன்னா topstockresearch.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் இங்கேயே இருக்கும். பை பிவோட் பாயிண்ட்ஸ், பை ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டு, ஃபிபனாசி லெவல், இந்த மாதிரி வேரியஸ் சப்போர்ட் இருக்கும். ஃபிபனாசி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், மேலே கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. நீங்கள் பிவோட் பாயிண்ட்ஸ் வச்சே நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனர்னு கொடுத்திங்கன்னா வேரியஸ் ஸ்டாக்ஸ் வரும். அதோட இமீடியட் சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து இதுக்கு போகும். இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணோம் அப்படின்னா நியூ ஹை ஃபார்ம் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3. ஸோ இதை ஒவ்வொரு ஸ்டாக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்து பார்க்கலாம் நம்ம, 5 பைசா அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு. ஸோ இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சார்ட்டில் பார்க்கணுங்க அப்படிங்கிறதுல கூகுள்லேயே நீங்கள் ஓரளவுக்கு பார்க்கலாம். நீங்கள் 1 month சார்ட்டு இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியர் கட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 டைம் இதே இடத்துல 340, 345 அந்த ரேஞ்சில் நமக்கு 2 டைம் பிவோட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டாக் கீழே வந்தாலும் இது வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். 345 அது கீழே போகாது அப்படின்னு. அதே மாதிரி 6 month இது வச்சா அது கீழே போனால் அடுத்த இடத்துல எந்த இடத்துல பிரேக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம 5 பைசாக்கு வேணால் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 பைசா சார்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதே மாதிரி நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இல்லை எனக்கு கேண்டில் வச்சு எனக்கு பார்க்குறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது சில பேர் நினைப்பாங்க. அதுக்கு நீங்கள் வேறு இதை எடுத்துக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ மற்ற இண்டிகேட்டர் வேணால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ லைன் சார்ட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைன் சார்ட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எந்த இடத்துல குயிக்காக உங்களுக்கு டேர்ன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி, இது வந்து நிஃப்டி 50க்கு இதே 5 பைசா வச்சுக்கிட்டும் நம்ம இது பண்ணி. ஸோ இப்போ 5 பைசா பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்யூட்டில் லாக் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக லாஸ்ட் 5 டேஸில் இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக சர்க்யூட்ஸ் ஒன்லி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறனால நமக்கு இந்த சார்ட் வந்துட்டு கிளியராக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதனால நம்ம வேறு ஸ்டாக் எடுத்துக்கலாம். சிப்லாக எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்கிறனால நமக்கு கிளியராக வந்துடுச்சு. இதை வந்துட்டு ஒரு 10 minutes வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிப்லாக்கு 2-3 டைம் கிட்டத்தட்ட 7-10ல் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்திருக்கு இமீடியட்டாக உங்களுக்கு 10 minutes சார்ட் வச்சு பார்க்கும்போது. இதே பார்த்திங்கன்னா 30 minutes வைக்கும்போது உங்களுக்கு அப்படியே அந்த சப்போர்ட் அண்ட் லெவல்ஸ் மாறும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 625ல் கண்டினியூஸாக இந்த இடத்துல நமக்கு அதிகமாக சப்போர்ட் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் எங்கேயும் எடுத்து பார்த்துக்கலாம். எந்தெந்த ஸ்டாக் வந்துட்டு இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, அதோட S1, S2, S3 அப்படிங்கிறத பார்த்து இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் லோட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு அதாவது சார்ட்டை மாற்றி டிஸ்பிளே கேண்டில் இல்லைனா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சு ஃபஸ்ட்டு அந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டல் லைனை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள்
டிசைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கும்போது இதே நீங்கள் இதுக்குள்ளே இருக்கும்போது இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா புது ஹை ஃபார்ம் ஆகும், இதை பிரேக் பண்ணிச்சுன்னா புது லோ ஃபார்ம் ஆகும். இதுதான். ஸோ இதுதான் பேசிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டாபிக் முடிஞ்சது. நீங்கள் போகிறதுனா போகலாம், இல்லை ஃப்ரீ ட்ரைனிங் கோர்சஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கிற ப்ரீமியம் கோர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி விட்டு, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை உங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே 8072210003 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃப்ரீ ட்ரைனிங் கோர்சஸ் வாங்கிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ தேங்க்யூ, பபாய்.